தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேவரீர் எங்களோடு கூட பேசும் இடைவிட வார்த்தை வெளிப்படட்டும். ஆவியானவர் ஆளுகை சிதறலுவீராக. துதிகன மகிமை எல்லாம் மக்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக. இந்த நாளிலே விசேஷமாக நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல தலைப்பு அப்படின்னு சொன்னால், கற்றுக் கொடுக்கும் தேவன். கற்றுக் கொடுக்கும் தேவன். பாருங்கள், விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேதம் நமக்கு அப்படிலாம், ஆண்டவர் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த விசுவாசத்தை உள்ளே கொண்டு வர்றது எப்படி? அதான் ரொம்ப கஷ்டம். விசுவாசத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம், ஒரு மலை, ரெண்டும் தடையாக இருக்கிறது. அதுக்கு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாங்களாம். இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட விடாப்படியாக நான் இருந்து ஜெபம் பண்ணுவேன், நைட்டு முழுசும் ஜெபம் பண்ணுவேன், காலையில் நான் பார்க்கும்போது இந்த மலையும் மரமும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணாங்க. காலையில் நான் கதவை திறக்கும் போது தானே அந்த மரம் இருக்கக்கூடாது, நான் ஜன்னலை முதல்ல திறந்து பார்க்குறேன்னு சொல்லி காலையில் ஜன்னலை திறந்து பார்க்கும்போது இந்த மலையும் மரமும் அங்கே தான் இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு அப்போவே தெரியும் இது இங்கே தான் இருக்குன்ட்டு. அப்போ இந்த விசுவாசத்துக்கு உள்ளே வர்றது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இது அனுபவத்தின் ரீதியாய் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும். இங்கே எவருக்குள்ளே ஆண்டவர் ஒரு அனுபவத்தின் ரீதியாக உள்ளுக்குள்ளே கொண்டு வருகிறார். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், அவன் ஜெபாலயத்தில், இயேசு ஜெபாலயத்தில் இருக்கும்போது எவிரு கண்ட உடனே ஒரு பாதத்தில் விழுந்துடுறான். என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் அவள் மீது உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ரொம்ப வேதனையோடு வரான். இயேசுவின் பாதத்தில் அமருகிறான், பாதத்தில் விழுந்துடுறான். என் மகள் மீது நீர் உமது கையை வைத்தால் அவன் பிழைப்பாள் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு ஃபெய்த்தில் தான் அவன் வரான். இயேசுவை நம்பிதான் வரான். அப்புறம் அவர்களோடு கூட போனார். திரளான ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க. போகிற வழியில் இப்போ அவனுக்குள்ள ஒரு பூஸ்டப் கொடுக்கணும். நிறைய பேர் சுகமாகி கொண்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு உள்ள விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நினைச்சாலும் அற்புதம் செய்ய முடியாது. நல்லா கவனித்து பாருங்கள். மார்க்கு 6வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதென்று வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். நோய் குணமாகிறது வேற, அற்புதம் வேற. சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து காய்ச்சல் தலைவலிக்கு சுகமாக்குறதுக்கு ஒரு லெவல் ஜெபம் இருந்தால் போதும். அற்புதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவிசுவாசிகள் இருக்கிற இடத்துல அற்புதம் வேலை செய்யாது. அப்போ அற்புதம் நடக்கணும்னா விசுவாசம் வேணும். இப்போ எவிரு ஒரு நம்பிக்கையில் தான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறான். ஆனால் ஏன் ஆண்டவர் போகிற வழியில் இன்னொரு காரியத்தை நிறுத்தி 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை ஆண்டவர் சுகம். சரி, இது வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. இதை அழகாக ஆண்டவர் டக்குன்னு கேட்குறாரு, என்னை தொட்டது யார், என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டுச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது அதில் இருக்குது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். அவளே வெட்கப்பட்டு தான் சொல்ல முடியாமல் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். ஆனால் இயேசு டக்குன்னு சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு, யார் என்ன தொட்டா? அந்த செய்தியை கூடையே இருந்து எவிரு பார்க்கிறார். அப்போ எவிருக்குள்ளே என்ன வந்திருக்கும்? எத்தனையோ பேர் இயேசுவை இடிச்சுக்கிட்டு வராங்க. அவர் ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் கடந்து கொண்டு இருக்கிறார். ஒரு திரள் கூட்டத்துக்கு நடுவில் வந்துட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் இயேசு என்ன பண்ணியிருக்கலாம்?
நெரிச்சிருக்கலாம். இயேசுவின் பக்கத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்கலாம், கண்டிப்பாக அநேகர் தொற்றிருக்கலாம். ஆனால் இவள் மட்டும் குணமானேன் வந்து சாட்சி சொல்றாளே, என்ன காரணமா இருக்கும்? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இவள் மட்டும் விசுவாசமுடையவளா இயேசுவை தொட்டால் இவள் மட்டும் சுகமானாள். அப்ப இயேசுவை சுற்றி எப்பொழுதும் ஒரு பக்தர் கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்துக்கு அற்புதம் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் விசுவாசித்து போகிறவனுக்கு தான் அற்புதம் நடக்கும். அப்ப இவள் விசுவாசித்து போனால் அங்கே அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. உடனே அவர் சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்திலே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? இப்போ ஆண்டவர் ஏன் டிராவல் அப்படி கூட கூப்பிட்டுட்டு வர்றாருன்னா, ஒருவேளை அந்த இடத்துல இன்னும் ஏராளமான அற்புதங்கள் நடந்திருக்கலாம். இதை எவிரு பார்த்து கொண்டே இருக்கிறார், எவிரு பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ டக்குன்னு எவிருக்கு ஒரு செய்தி வருது, உன் வீட்டில் உன் மக மரிச்சு போனா, உன் மக மரிச்சு போனா, அவரை ஏன் நீ வருத்தப்படுத்தாத அப்படின்னு சொன்ன உடனே, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவன் நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்ப செய்தி வந்துருச்சு, மகள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உடையவனாயிரு, விசுவாசம் உடையவனாயிரு. அப்ப ஒரு இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த சம்பவம் நடந்து விட்டது. இயேசு இப்ப சொல்றாரு, நீ விசுவாசம் உடையவனாயிரு, உனக்கு நான் ட்ரைனிங் காட்டியிருக்கிறேன். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் மீது அவளுடைய கரம் என் வஸ்திரத்தை தொட்டவுடனே அவள் சுகமானாள். இப்ப உனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் பெருகி இருக்கும். மற்றவங்க இயேசு சுத்தி நின்னாங்க, ஆனா அவங்களுக்கு சுகம் பெறவில்லை. விசுவாசத்தோடு இவள் தேடினால் இவள் சுகம் பெற்றாள். அப்ப இவளுக்கு செஞ்ச ஆண்டவர் கண்டிப்பா உனக்கும் செய்ய முடியும்ல, உனக்கும் செய்ய முடியல. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப முதல்லவன் இயேசுவை தேடி வருகிறான், இரண்டாவது இயேசுவை பின்பற்றி வருகிறான், இயேசுவை பின்பற்றி வருகிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கடுத்து எல்லாரும் இயேசுவோடு கூட வராங்க. ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களை தவிர மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காம அவங்க கூட சேர்ந்து வர்றார். அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு வர்றார். அந்த சீசர்களை மட்டும் கூப்பிட்டு உள்ள வர்றார் இல்லையா. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரர் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதுக்கு அவர் இடம் கொடாமல், அப்படின்னா கூட வந்தால் மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் ஆஃப் பண்ணிட்டார். அவர் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு அவிசுவாச கூட்டம் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது. அவிசுவாச கூட்டம் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஜெபாலய தன்னுடைய வீட்டில் வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகளும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். அப்போ இயேசு அந்த இடத்துக்கு உள்ளுக்குள்ள வந்தோடனே முதல்ல விசுவாசமான வார்த்தையை பேசுகிறார், விசுவாசமான வார்த்தையை பேசுகிறார். அங்கேயும் பாருங்க, எவிரு கூட வருகிறார், எவிருக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த இதில் நம்பிக்கையிலேயே தெரியல, அவர்களை ஆண்டவர் அப்புறப்படுத்தி விட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும் கூட்டிட்டு வர்றாரு. அப்போ இவங்களை மட்டும் கூப்பிட்டு வர்றாரு. இவங்க விசுவாசம் உள்ளவர்கள், இவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள். இந்த விசுவாசம் உள்ளவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். அதை தாண்டி இப்போ உள்ளுக்குள்ள போனவனே இயேசு நடக்க போகிற ஒரு காரியத்துக்கு உண்டான காரியத்தை சொல்கிறாள், அவள் மரித்து போகவில்லை. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆழமான விசுவாசம் என்ன இருக்குது, இவள் மரித்து போனால் அதனால் நாங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நாங்கள் நம்புகிறோம் இவள் மரித்து போனால், ஆகவே இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். அதான் அவர்களுடைய விசுவாசம். இயேசு சொல்லுகிறார், அவள் மரிக்கவில்லை, அவள் உயிரோடு தான் இருக்கிறாள், அவள் நித்திரை பண்ணுகிறாள், அவ்வளவுதான் சொல்கிறார். இப்போ அந்த விசுவாசத்துக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு பெரிய போராட்டம். இயேசு அற்புதம் செய்ய வேண்டுமானால் அந்த அவிசுவாச கூட்டம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அந்த அழுகிற கூட்டத்தை அங்கிருந்து முதல்ல வெளியே தள்ளுங்க, அழுகிற கூட்டத்தை அங்கே வெளியே
தள்ளுங்க. இப்ப அந்த அறைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறா? பேர் இருக்கிறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசு, எவிரு, எவிரோட வைஃப், எவிரோட மகள், 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர் அந்த ரூம்குள்ள இருக்காங்க. மற்ற எல்லாரும் அந்த வீட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. இப்ப மெஜாரிட்டி பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசு 4 பேர்கிட்ட விசுவாசம் இருக்குது. எவிருக்கு ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது. ஒருவேளை எவிருடைய வைஃபுக்கு இருக்கா என்னன்னு சொல்ல தெரியல. அவள் ஒருவேளை சாட்சியாய் கூட நிறுத்தப்பட்டு இருக்கலாம். இன்னொரு மரித்த சடலம் அங்கே கிடக்கிறது. இப்ப இந்த 4 பேர் மெஜாரிட்டிட்ட என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கிறது. இப்போ அந்த எவிரு கொஞ்சம் கொஞ்சமா இவர்களை பார்க்கும்போது அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு பலன் உண்டாயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் எழுந்திரு அப்படின்னு சொன்ன சிறு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அந்த சிறு பெண்ணை பார்த்து ஆண்டவர் தலித்தாகுமி அப்படின்னு சொன்னவனே அவள் உடனே எழுந்திருக்கிறாள். காரணம் என்ன? எவிருவுக்கு உள்ள வந்த விசுவாசம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதம் நடக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மையை பெறணும்னா முதல்ல விசுவாசிக்க பழகணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. எப்படி வரும்? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க. விசுவாசம் எப்படி பெருகும்? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பெரிகாட்டியத்தை டைட் பண்ணுறாரா, நல்ல ஸ்ட்ராங்காக மாற்றுறாரா? அப்படி கிடையாது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் ஒரு மனுஷனுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். இவன் இயேசுவின் பாதத்தை பணிந்து கொண்டான் எவிரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்மள முதல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம விசுவாசத்தில் வளருவதற்கு ஏற்ற விதமாய் ஆண்டவர் நடத்துவார். சில நேரத்தில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். பதறிடாதீங்க. தேவன் விசுவாசத்தில் அனுதினமும் நம்மை வளரச் செய்வதற்கு அவர் நன்மையும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, சமீப நாட்களாக சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட சில போதகர்களை அப்படியே சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் நினச்சேன், ஏன் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட 2 போதகர்களே இவங்க ரொம்ப அதிகமாக தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் என்னங்கிறது புரியலை. ஆனால் இப்போதான் தெரியுது, இந்தியாவில் பெரிய பெரிய சபைகள் சென்னை பட்டணத்தில் எழும்பிட்டு இருக்கு. முந்தானத்து ஒரு சர்ச் திறந்துருக்காங்க. முன்னாடி இருந்து பார்த்தா பின்னாடி நிற்கிறது ஆனா பெண்ணான்னு பார்க்க தெரியாது. அவ்வளவு பெரிய பெரிய சபைகள். சில வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பட்டணத்தில் 45 ஏக்கரில் அவங்க நிலம் வாங்கியிருந்தாங்க. எனக்கு அது தெரியும். அவர் பெரிய மீட்டிங் நடந்துச்சு. இப்போ அவ்வளோ பெரிய இடங்களில் சபைகள் வளர்ந்து இருக்கிறது. அப்போ பாருங்க, நம்ம கரெக்டாக போகும்போது பிசாசு கரெக்டாக பிரச்சனைக்கு வருவான். நம்ம சரியாய் போய் கொண்டு ஒரு நாள் அந்த சைடில் பேசுகிறவங்கள கவனிக்காமல் அவரை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துகிறதையும் தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறதையும் பரிபூர்ணமாய் உணர முடியும். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய கிருபை எங்கள் வாழ்விலே பெருகட்டும். எங்கள் வாழ்க்கையில விசுவாசம் பெருகுகிறதா இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய பாதத்தை பணிந்து கொண்ட எவிரு, உமக்கு பின் சென்ற எவிரு, உம்மை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்த எவிரு அற்புதத்தை கண்டான். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் பணிந்து உம்முடைய அடிச்சுவடுகளின்படி நடந்து எங்களுடைய இருதயத்துக்குள் உம்மை ஏற்றுக்கொண்டு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நீர் மகிமைப்படும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை மாறாத பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.